மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகுவின் கிரகச்சேர்க்கை, ராகுவும் கிரகச்சேர்க்கைகளும் எடுத்துக்கலாம். கிரகச்சேர்க்கை இப்படி எடுத்துக்கங்க. ராகுவின் கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. சரி, இப்போ ராகுவின் கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறதுல இப்போ சில நிலைகளை என்ன கேட்குறார் ஒருத்தர், ராகு சனியோடு சேர்ந்துட்டா சேர்க்குமா? ஆமாம். ராகு எவருடன் இணைகிறாரோ அந்த கிரகத்தினுடைய பலன்களை தான் கவர்ந்து கொள்கிறார், அடிச்சு புடுங்கிறார். ராகு ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன். இட்ஸ் ஏ ராபரி. ராபரர்னு சொன்னால் சரியான வார்த்தையா? ராபரின்றது கொல்ல, ராபரர்ன்றது சரியான வார்த்தையான்னு தெரில எனக்கு. ஆனால் அவர் கொள்ளைக்காரன். ராகு வந்து ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன், அடித்து பிடுங்கிறவன். தான் இணைந்த கிரகத்தின் பலன்களை தானே கவர்ந்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய தசையில் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம், காரகத்துவம் போன்றவைகளை எடுத்து செய்யக்கூடிய வினோதமான நல்ல கிரகம் ராகு. அசால்ட்டு கிரகம். ராகு மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலுவான முறையில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அற்புதமான சில விஷயங்கள் இருக்கும். ஆக அதே நேரத்தில் ராகு தசை பருவத்தில் வரணும், அப்படி இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவேன். 1980, 79கள்லையும் அதற்கப்புறம் சில வருடங்கள்லையும் ராகு சனி சேர்க்கை நடந்தது என்பது தான் உண்மை. ராகு சனி சேர்க்கை இது வந்து 1970, 79, 80 போன்ற இடங்களில் இந்த ராகு திசையில் சனி சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. இப்போ இந்த ராகு திசை சனி சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்கணும்? 13 டிகிரிக்கு உள்ள ஒரு நட்சத்திரத்திற்கு உள்ள 13.20ன்றது ஒரு நட்சத்திர தூரம். இந்த 13.20லேயே கிரகண தோஷம் ஆரம்பிச்சிடும். இப்போ ராகுவை வந்து கணிக்க முடியாத சிக்கல்கள் வருவது என்ன அப்படின்னு சொன்னால், ராகு 1 டிகிரியில் கிரகணம் ஆகிறாரா, 8 டிகிரியில் கிரகணம் ஆகிறாரா, 6 டிகிரிலையா, 13 டிகிரியான்றதை கணிக்கிறதுக்கு ரொம்ப 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 சிக்கல். இது வந்து உள்ள டெப்த்தாக போகணும், பஞ்சாங்க கணிதங்களுக்கு உள்ளெல்லாம் போகணும். ராகுவுடைய அமைப்பு அதாவது இந்த ராகுவின் ஆழமான இருட்டு என்பது 13 டிகிரிக்கு உள்ள முன் பின்னாக இருக்கும். 13 டிகிரியில் ஏதோ ஒரு முனையில் சனி ராகு சனி இந்த சனி ராகு சேர்க்கையை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சனி இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாரு, ராகு என்கின்ற ஒரு இருள் இப்படி நெருங்கி கொண்டு இருக்கிறது. இது ராகுன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே நெருங்குது இல்லையா? இந்த ஒரு வளையத்தில் 2 பேரும் இணைஞ்சு ஒரு இடத்துல வெளியே போவாங்க. இப்படியே ராகு நகர்ந்து கொண்டே வருகிறார். ஒரு கட்டத்தில் பீடிப்பார், அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போவார் இல்லையா? இதை புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. இந்த ஒவ்வொரு கிரகச்சேர்க்கையும் சனி ராகுவோட கிரகச்சேர்க்கை. ராகு என்கின்ற இருள் அப்படியே சனியை நெருங்குகிறது, சனி அப்படியே ராகுவை நெருங்குகிறது. இந்த இடத்துல இந்த 13.20 டிகிரின்றது ரொம்ப முக்கியம். இது வந்து என்னன்னா ஒரு நட்சத்திர தூரம், ஒரு நட்சத்திர தூரம். இந்த ஒரு நட்சத்திர தூரத்தில் இந்த சனியுடைய அமைப்பில் சனியின் எந்த பாகத்தை அவர் பீடிக்கிறார் என்பதை பொறுத்து அந்த ஒளி அளவுகள் அதெல்லாம் இன்னும் அதுக்கு தாங்க அந்த இடத்துல தாங்க கடவுள் பரம்பொருள்னு ஒருத்தர் இருக்கிறார்ன்றதை சொல்ல முடியும். எப்படி வந்து 100% ஜோதிட அமைப்புகளை சொல்ல முடியாதோ அந்த மாதிரி பேலன்ஸ் 20% மிஸ் ஆகி போகுது இல்லையா? ப்ரெடிக்ஷனே மிஸ் ஆகி போகுதில்ல. இந்த இடத்துல சப்போஸ் முழு கிரகணம், முழு மறைப்பு, கிரகணம்னு சொல்ல மாட்டேன், முழு மறைப்பு, முழு பீடிப்பு எத்தனை டிகிரியில் நடக்குது அப்படிங்கிறத அறியறது கஷ்டங்க. கணக்கு போடலாம், கணக்கு போட்டாலும் அவ்வளோ துல்லியமாக இருக்குமான்றது. ஏன்னா இத்தனையாவது டிகிரியில் சூரியனும் சந்திரனும், சூரிய சந்திர கிரகணம் இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க. சூரிய சந்திர கிரகணம், ராகு பெரும்பாலும் நான் ஆரம்பத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரே டிகிரி 2 டிகிரியில் சூரியனோடு சந்திரனோடு நெருங்கும்போது, ராகு நெருங்கும்போது கிரகணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. இந்த கிரகணத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் பஞ்சாங்க ஜோதிடர்கள். பஞ்சாங்கத்தை கணிக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த வருஷங்களில் எந்தெந்த டிகிரியில் கிரகணம், ஏன்னா
கிரகணம் என்பது நம்முடைய பூமியின் சந்திரனின் அச்சுப்பாதையையும் கிரகணத்துடைய இது ராகுவுடைய அச்சுப்பாதையும் வான்வெளியில் எத்தனை அமைப்புகளில் எந்த கோணத்தில் எந்த இடத்துல அப்படியே இணைகிறது என்பதை பொறுத்து கூடும் குறையும். கிரகணத்துடைய மையப்புள்ளி 1 டிகிரியாக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் சில நேரங்களில் கிரகணம் 12 டிகிரியிலேயே நடந்து விடும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. சூரிய சந்திரர்களுடைய 12 சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே டிகிரியில் நெருங்கி இருந்தால் தான் ஆழமான கிரகணம் என்பது இல்லை. சூரியனையோ சந்திரனையோ 12 டிகிரியில் இருக்கக்கூடிய ராகு மைய கிரகணமாக ஆழ்ந்த அடர் இருட்டு கிரகணமாக மாற்றுவார் என்பது பஞ்சாங்கம் தெரிந்த ஒருவரோடு டிஸ்கஸ் பண்ணி பேசும்போது அவர் அந்த இதை நல்லா விளக்கி சொன்னார். அப்போ இன்னும் கொஞ்சம் நாலெட்ஜ் கொஞ்சம் இன்னும் டெப்த்தாச்சு. அப்போ அந்த 13 டிகிரிக்குள் வரும் பொழுதே ராகு ஒரு கிரகத்தை பீடித்து விடுகிறார், கிரகணம் ஆக்கி விடுகிறார். இந்த கிரகணத்தை நேரடியாக உணரக்கூடிய தன்மை சூரிய சந்திர கிரகணத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. மற்ற கிரகங்களுடைய எந்த கிரகணத்தையும் ராகு குருவை பீடிக்கிறார், குரு மேல் விழக்கூடிய அடர் நிழல் நமக்கு தெரியறதில்லை. சனியை பீடிக்கிறார், இது சனி, இந்த சனியை பீடிக்கிறார். சனியை பீடிக்கும் போது கிடைக்கக்கூடிய அடர் நிழல் அந்த மறைப்பு நம்ம உணர்றதில்லை. ஆனால் வானத்தில் அது நடக்கத்தான் செய்யுது. ஏன்னா ராகுவுடைய வட்ட சுற்றுப்பாதையும் சனியுடைய சுற்றுப்பாதையும் நெருங்குகின்ற அமைப்புகளில் எங்கோ ஒரு இடத்துல நிழல் மறைப்பு ஒளி மறைப்பு என்பது நிகழ்ந்தே தீருகிறது என்பது தான் உண்மைங்க. அப்போ இது எந்த இடத்துலன்றதை கால்குலேட் பண்ணுறதுல பெரிய இது இருக்குது. சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் ராகுவோட சூரியனோ சந்திரனோ அல்லது சூரியன் சந்திரனுங்களோ, சூரியனும் சந்திரனும் அமாவாசையில் இணைஞ்சா சூரிய கிரகணம், சந்திரன் மட்டும் இணைஞ்சா அன்றைக்கி சந்திர கிரகணம், பௌர்ணமியில் வர்றது சந்திர கிரகணம், அமாவாசையில் வர்றது சூரிய கிரகணம். இது ஒரு பேசிக் விஷயம். இந்த பேசிக் விஷயத்தையும் மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதையும் நான் இப்போ போட்டே காட்டுறேன். இதை எடுத்துருவோம். இந்த பாருங்க, இது சூரிய கிரகணம். இன்று அமாவாசை. இங்கே கேதுவையும் சேர்த்து கொள்ளலாம். ராகு என்பது கேது. யார் இணைஞ்சிருந்தாலும் யாரோ ஒருவர் இங்கே இணைந்திருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த மேஷ மாதம் என்று சொல்லப்படக்கூடிய சித்திரை மாத அமாவாசையில் வரக்கூடிய அந்த அமைப்பு கிரகணம், சூரிய கிரகணம். இந்த இடத்துல நம்ம நாட்டில் தான் வரணும்னு இல்லை, வேறு எங்காவது ஒரு இடத்துல ஒரு பகுதியில் ஒரு 10 இன்னொன்று அந்த ஆழமான அமைப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, சூரிய கிரகணம் மேக்சிமம் சில நிமிடங்களுக்கு மட்டும் நீடிக்கும். சில நிமிடங்களுக்கு. சந்திர கிரகணம் கொஞ்சம் அதை விட தூரமான அமைப்பில் இருக்கும். இதையே இந்த மாதிரி இருந்தால் இது சந்திர கிரகணம். இன்றைக்கு பௌர்ணமி, சரியான பௌர்ணமிக்கு முதல் நாள். நான் கூட பௌர்ணமியில் வரும்னு நினச்சேன். பௌர்ணமிக்கு முதல் நாளே சந்திர கிரகணம் முடிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரியான நிலைமைகளில் இந்த ராகு மையப்புள்ளி என்று சொல்லப்படக்கூடிய சூரியனோடும் சந்திரனோடும் ஒரே டிகிரியில் மையத்தில் இணையும் போது தான் கிரகணம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிரகணம் கிடையாது. 12 டிகிரி 13 டிகிரிக்கு முன்னாடியே அது ஆரம்பிச்சிருது. அந்த அமைப்பின் அடிப்படையில் அதையே இங்கே சனியோடு நம்ம எடுத்துக்கொண்டோமானால் சனியை அவர் நெருங்கும் பொழுதே ஏதோ ஒரு இடத்துல முழு மறைப்பு முழு இணைவு அப்படிங்கிறது நடக்குது. அப்போ அவருடைய சனியோடு சேர்ந்த ராகு சனியை பாதிக்கவே செய்வார். இந்த இடத்துல என்ன, சனி ஒரு பாவர். சனி பாவர் என்கின்றதன் அடிப்படையில் ராகு பாபத்துவத்தை அடைகிறார். சனியினுடைய முழு காரகத்துவங்களையும் அசுப காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாப காரகத்துவங்களை ஜாதகருக்கு தரக்கூடிய ஒரு நிலைமையை அடைகிறார் என்பது தான் உண்மை. இந்த இடத்துல சனியின் ஆதிபத்தியத்தையும் அவர் தான் தருவார். அப்போ இந்த இடத்துல சனி ராகு சேர்க்கை. இந்த இடத்துல பாருங்க, லக்னம் 8இல் சனி ராகு. ராகு திசையிலையோ சனி திசையிலையோ உயிர் போகுமா? போகும் போகும் போகும். சரி, இப்போ இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன். இன்றைக்கி கூட லைவில் அதை சொன்னேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு லைவில் கூட சொன்னேன். உயிர் போகுமா என்பதற்கான சாத்திய கூறுகள் அப்படியே எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். லக்கணத்தில் அமாவாசை சந்திரன், மகர லக்கணத்தை போட்டேன். லக்கணத்தில் அமாவாசை சந்திரனை போட்டுட்டேன். 8ஆம் அதிபதியும் ராகுவோட சேர்ந்துட்டார்னு போட்டேன். 8ஆம் அதிபதியும் ராகுவோட சேர்ந்துட்டார்னு போட்டுட்டேன்.
அதாவது ஒவ்வொரு சாத்தியங்களாக தான் இந்த இடத்துல ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் போயிடுமா சொல்ல முடியாதுங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் மகத்திலேயோ பூரத்திலேயோ எங்கே இருந்தாலும் போயிடாதுங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தால் கிரகச்சேர்க்கை, ராகுவோட கிரகச்சேர்க்கை சேர்ந்திருந்தால் அந்த ராகு தசையிலேயோ சனி தசையிலேயோ, சக்கரவர்த்தி கேட்ட கேள்வி, ராகு தசையிலேயோ சனி தசையிலேயோ ஆயுள் பங்கம் ஆகுமா என்கின்ற கேள்விக்கு ஒற்றை வரியில் ஆமாம் அல்லது இல்லை என்பதை ஜோதிடத்தில் சொல்லவே முடியாது, நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் சொல்ல முடியாது. இங்கே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த பாருங்க, இது ஒரு மாதிரி. இந்த இடத்துல பௌர்ணமி அமாவாசை சந்திரன் லக்னத்தில் இருள் சந்திரனாக இருக்கிறார். அமாவாசை சந்திரன் இங்கே வந்துட்டார்னாலே இங்கே சூரியனை போட்டுறணும். அப்போ இங்கே சூரியன் இங்கே தான் இருப்பார். இந்த சூரியன் அட்டமாதிபதியாகி இந்த அட்டமாதிபதி சூரியனும் சனி பார்வையில் கேது இணைவில் இவரும் கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்ட ராகு திசையிலேயோ சனி திசையிலேயோ உயிரிழப்பு இருக்குமா என்கின்ற சாத்தியக்கூறுகள் அதிகமாகின்றன. உயர்நிலை வகுப்பு அப்படியே எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு ஆயுள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆயுளை கணிக்க முடியும், அது கூட தேவைப்படும் போது தான் சொல்லுவேன். அது கூட தேவைப்படும் போது தான். ஜோதிடம் என்பது விளையாட்டு கிடையாது. குழந்தை பிறந்தவொடனே இது எப்போ செத்து சாகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாரும் இங்கே கணக்கு வேண்டாம். யாராக இருந்தாலும், நம்ம பிள்ளையாக இருந்தாலும். எனக்கும் 2 குழந்தைகள் இருக்குது. நானும் குழந்தை பிறக்கும், இப்போ நான் என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த டைமில் தான் பிறக்கும். என்னுடைய 2 குழந்தைங்களும் சிசேரியன் கிடையாது, நார்மல் டெலிவரி. நான் நினச்ச மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அதே மாதிரி லக்னத்தில் அதே மாதிரி அமைப்பில் தான் பிறந்தது. அப்போ வந்து ஒரு நிலைமைக்கு பார்த்துட்டு கடவுள் பரம்பொருள் ஒரு நல்ல குழந்தையை கொடுத்துருக்கிறார். அதோடு அப்படியே நிறுத்திக்கிட்டேனே தவிர அதற்கப்புறம் வந்து நிறைய க்யூரியாசிட்டி இங்கே உண்டு. என் குழந்தைக்கு 2 வயசு, யாரை கல்யாணம் பண்ணிக்கும், என் குழந்தைக்கு என்ன 2 வயது குழந்தைக்கு என்ன பிறக்கும், என்ன குழந்தை பிறக்கும், இப்படிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நிலைகளில் சில அளவுகள் மட்டுமே நமக்கு அனுமதிக்கப்படுகின்றன. அதைத்தான் அடிக்கடி ஜோதிடத்தில் ஒரு கருத்தை சொல்லுவேன். 40 மாதங்களுக்கு பிறகு சுக்கிரனுடைய சுயபுக்தி என்று சொல்லப்படக்கூடிய 40 மாதங்களுக்கு பிறகு பலனை கணிக்காதே. பலன் என்பது அன்றைய காலகட்ட கோச்சாரத்தையும் சேர்த்து சொல்லப்பட வேண்டியது என்பதால் ரொம்ப விஸ்தாரமாக போயிட வேண்டாம். இறப்பு மட்டும் தேவைப்படுகின்ற போது, ஒருவேளை குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்குது, ஒருவேளை அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, தாத்தா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருன்ற போது மட்டும் தேவைப்படுகின்ற அமைப்பாக இருக்கும். சரி, இந்த இடத்துல சில கால்குலேஷனுக்காக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். சனியும் ராகுவும் மகர லக்னம்னே போட்டாச்சு. சனியும் ராகுவும் 8ஆம் இடத்தில் இருந்தால் சில கூறுகள் ஜாஸ்தி, சில சாத்தியங்கள் ஜாஸ்தி. எப்படி சாத்தியங்கள் ஜாஸ்தி? 8ஆம் இடம் பலவீனமாகிறது. சனி மட்டும் 8ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ராகுவும் இங்கே சேர்ந்திருக்கிறார். சரி, அப்போ இந்த இடத்துல இறப்புக்கு காரணமானது லக்னமும் லக்னாதிபதியும். இங்கே சனியே லக்னாதிபதியாக ஆகிறார், அட்டமாதிபதியும் இறப்புக்கு காரணம். இப்போ எல்லாத்தையும் பாவத்துவமாக போடும் பொழுது இறப்பின் சாத்தியம் தாக்கம் அதிகரிக்கிறது. என்ன? அட்டமாதிபதியாகிய சூரியன் இந்த இடத்துல கிரகண தோஷத்தில் இருக்கிறார். இங்கே ஆயுள் குறைவு. லக்னம் சுபத்துவப்படுத்தப்படவில்லை. லக்னம் இங்கே அமாவாசை சந்திரனுடைய ஆக்குபையில் இருக்குது. இன்னும் கூடுதலான அற்பாயுள் அமைப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறாங்க. இந்த பரிவர்த்தனை அமைப்புகள் கூட அவங்களுடைய காரகத்துவங்களை அதிகரிக்குமே தவிர ஆதிபத்தியங்களை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் இப்போது சொன்ன ஒரு குறிப்பிட்ட கிரகண அமைப்பில், குறிப்பிட்ட டிகிரியின் அமைப்பில் சனி தசையோ ராகு தசையோ வருமாயின் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு மரணம் ஏற்படும். கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு மரணம் ஏற்படும். லக்னாதிபதி 8ஆம் அதிபதி லக்னம் மூன்றும் ஒரு சேர ஆயுள் காரகன். லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன் லக்னம் ஆகிய 4ம் ஒரு சேர பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜாதகம் கண்டிப்பாக லக்னத்தை ஆயுளை பாதிக்கவே செய்யும். இது உண்மை நிலைமை. சரி, டக்குன்னு நிவர்த்திக்கு வந்துருங்க. டக்குன்னு நிவர்த்திக்கு வந்துருங்க. என்ன நிவர்த்தி? ஒரு நிலையில் இதற்கு ஏதாவது மாற்று, அப்படி ஆயுள் பங்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நிவர்த்தி இருக்க வேண்டுமே. இவ்வளோதாங்க. லக்னம் இப்படி வந்துருச்சுங்க. இந்த ஏதாவது ஒரு இடத்துலேருந்து லக்னத்தை குருபாக்குறார், நிவர்த்தி வருகிறது. சுக்கிரன் இங்கே இருந்து அதே சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் கொஞ்சம் விளக்கம் இருந்து இந்த சுக்கிரன் சனியை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போது கூடுதலாக ஆயுள் அனுமதிக்கப்படும். அப்போ கூட 90 வயசு கிடையாது.
இதைத்தான் நம்ம சுபத்துவ பாபத்துவ அந்த லிமிட்டு அப்படின்றத சொல்கிறோம். இதை இந்த 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 இடத்துல டிகிரி கணக்கில் ஆயுளில் வந்து இந்த இடத்துல விளக்கவே முடியாது. இது வந்து கிரகத்தின் ஒளி சம்பந்தப்பட்டது. ஒரு சுக்கரனுடைய ஒளி இந்த இடத்துல ஏதோ ஒரு மையப்புள்ளியில் ஒரு சுக்கரனுடைய ஒளி இங்கேயும் ஒரு குருவினுடைய ஒளி இங்கேயும் கிடைக்கும் பொழுது லக்னம் சுபத்துவமாகி லக்னாதிபதி சுபத்துவமாகி நீடித்த ஆயுள் அமைப்புகள் இந்த கிரக சேர்க்கையை மீறி இருக்கும். ஒரு குருச்சுக்கர தொடர்புகள் இல்லாத போது இந்த ஜாதகர் இதிலே சேர்றாங்க. நீச்ச புதன் ராகு சேர்க்கை சுத்தம் டெட்டு கெட்டு போனார். புதன் நீச்சமாக இருந்தால் உங்களுக்கு ஜோதிடம் வருகிறது அர்த்தம். நீச்ச பங்கமாக இருந்தால் புதன் நீச்ச பங்கம் என்பது ஒரு நிலையில் அருமையான ஒரு அமைப்பு, மறைபொருள் சாஸ்திரத்தை உணரக்கூடிய அமைப்பு. புதன் கேதுவோடு சேர்ந்திருந்தால் நீச்ச புதனாகி உங்களுக்கு ஜோதிடம் அருமையாக வருகிறதுன்னு அர்த்தம். இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு 1000 பேருக்காவது புதன் நீச்சமாக இருக்கும். இந்த வகுப்பில் இப்போ எழுதி தரேன். அப்படியே எல்லாரையும் ஜாதகத்தை போடுங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா உங்கள் எல்லார் ஜாதகத்திலையும் ஒரு 1000 பேருடைய ஜாதகத்திலேயாவது புதன் நீச்சமாக இருக்கும், நீச்ச பங்கமாக இருக்கும். அதனால தான் அந்த வகுப்பு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக புதன் நீச்சம் என்பது ஒரு நிலையில் நான் சொன்னது மாதிரி நீச்சம் என்பது ஒரு குறைவு நிலை அல்ல. அதே நேரத்தில் புதன் நீச்சமாகி பாபத்துவமாக ராகுவோடு சேர்றது கடுமையான நெகட்டிவ். என்ன ஒன்று சொல்லட்டுமா? புதன் வலுத்தவன் பகுத்தறிவுவாதியாக இருப்பான். புதனும் ராகுவும் சேர்க்கை. புதன் வலுத்தவன் பகுத்தறிவுவாதியாக இருப்பான். புதன் ராகு சேர்ந்தவன் பயந்தாங்குழியாக இருப்பான். செவ்வாயவன் சேர்த்துக்கலாம். செவ்வாய் ராகு சேர்ந்தவன் கோலை, உடல் அளவில் கோலை. அன்பு மாணவர்களே, மிக நுணுக்கமான ராகு சேர்க்கைன்றதை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போவேன். ராகு சேர்க்கையை சரியாக புரிஞ்சுக்கணும். புதன் ராகு சேர்க்கை மனதளவில் கோலை, பகுத்தறிவாதி கிடையாது. பகுத்தறிவாளன் தைரியமானவன், பேயை பார்த்து பயப்படாதவன், நாத்திகன்னு சொல்ல வரலனா. பகுத்து அறிவு என்பது ஒரு நிலையில் எல்லாவற்றையும் தீர்க்கமாக ஆராய்ந்து செய்வது. நீங்கள் என்னதான் பெரிய தைரியசாலியாக இருங்க, ஒரு பெரிய அந்த கூன்னு அரண்மனை மாதிரி அது என்னது அந்த அரண்மனையே அப்படி இப்படின்னு சினிமா வருதே, என் குழந்தைங்க அதை விரும்பி பார்க்கும். பேய் படம், இந்த பேய் ஆவி படங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம நல்ல இதான ஆள் தானே, தானே நம்ம போய் அந்த அரண்மனையில் தன்னந்தனியாக நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்கன்னு திரும்பி வருவோமா பார்ப்போமே? முடியாது. எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு இதாகிடும். ஆயினும் புதன் சுபத்துவமாக இருப்பவன் பகுத்தறிவாளனாக இருப்பான். அதே நேரத்தில் புதனும் ராகுவும் இணையும் போது உங்களை டைவர்ட் பண்ணிடும். ஜோசியத்தில் சில விஷயங்களை உங்களுக்கு தெரிய விடாமல் பண்ணிடும். உங்களுக்கு அறிவு குறைவு, பகுத்தறிவு அறியக்கூடிய அமைப்புகள் அங்கே குறைவு என்றாகி விடுகிறது. இப்போ இந்த இடத்துல நிவர்த்தி இருக்குதுங்க. சுக்கிரன் சேர்றார், பங்குனி உத்திரமாக இருக்குது, அல்லது சூரியன் இங்கே இருக்கிறார், அந்த சந்திர அதியோகம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நிவர்த்தியை நம்முடைய சுபத்துவ பாபத்துவ தன்மைகளின் அடுக்குகளில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். சுக்கிரன் சேர்ந்தாலோ குரு பார்த்தாலோ முதலில் கெட்டு, முதலில் பலவீனம், அதற்கு பிறகு யதார்த்தம் என்கின்ற நிலைமையாக இருக்கும். அப்போ புதன் ராகு சேர்க்கை என்னத்தை செய்யும்? உயிர் உறவான தாய்மாமனை கெடுக்கும். கரெக்டா? அறிவை கெடுக்கும், ஞானத்தை கெடுக்கும். அறிவுன்றது கல்வி அறிவு, ஞானம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்களின் வாயிலாக கிடைக்கக்கூடிய உயர்ந்த தத்துவம் ஞானம். 100 ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு புதிய கருத்து உண்டாகிறது, அதுதான் ஞானம். 1000 ஜாதகம் 10,000 ஜாதகத்துக்கு மேலே போனோன்னா ஒரு பெரிய பிளாசபி மாதிரி சுபத்துவ லட்சம் ஜாதகம் தாண்டினோன்னா எனக்கு சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகள் வந்த மாதிரி ஒரு கருத்து தெரிகிறது. இந்த கருத்து தெரிவதற்கு தடை ஏற்படும் புதன் சேர்ந்தா, புதனோட ராகு சேர்ந்தா. விஞ்ஞானி ஆக முடியாது. விளக்கு இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆயுளுக்கு ஒரு விளக்கு சொன்ன மாதிரி இங்கே உடனே வளர்பிறை சந்திரனையும் சுக்கிரனையும் குருவையும் போட்டுக்க வேண்டியதான். அப்போ இந்த இடத்துல புதன் ராகு சேர்க்கை என்ன செய்யும்? ஜோதிடத்தின் முழுமையாக அறிவதற்கான தடைகளை கொடுக்கும். ஒரு பகுத்தறிவு, புதன் தான் பகுத்தறிவு பகலவன், புதன் தான் பகுத்தறிவு தந்தை, பெரியார் இல்லை புதன். புதன் எப்பொழுதெல்லாம் வலுவாக இருக்கிறாரோ நீங்கள் உங்களை நம்பக்கூடியவரை, உடல் ரீதியாக நான் சொல்லலை, புத்திசாலிகள் எல்லாம் உடல் ரீதியாக ஜிம் என்னது சிக்ஸ் பேக்காக எந்த புத்திசாலியும் இருக்கிறதில்ல, மைண்டில் தான் இருக்கிறான். 6 பேக் இருக்கிறான செவ்வாய்.
இதைத்தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஏதோ ஒரு இதில் சொன்னேன். மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன், உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய், மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன்னு சொன்னேன். மனம் என்பது நம்முடைய புத்தி சார்ந்தது, அறிவு சார்ந்தது. மனதிலிருந்து தான் புத்தி பிறக்குது, அறிவு பிறக்குது. அப்போ இந்த இடத்துல புதன் ராகுவோடு சேரும் பொழுது தன்னம்பிக்கைக்கு சூரியன் தான் காரகம். ஆனால் அறிவு அங்கே கெடுகிறது, அறிவு கெடுகிறது, ஜோதிடம் கெடுகிறது, ஞானம் கெடுகிறது. இந்த இடத்துல உயிர் காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய தாய்மாமன் சம்பந்தப்பட்ட புதன் தான் தாய்மாமனுக்கான கிரகம். தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு முழுமையாக கெட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புதனுடைய காரகத்துவம் உங்களுக்கு வந்துடணும். சரி, ஒருவேளை ஐயா அதே கண்ணிலக்கணம், ஜாதகரே இயங்க முடியாதவராக போய்விட்டார், புதன் சேர்க்கை கூடவே சனி, ஆட்டிசம் குழந்தை, ஜாதகரை நம்பி ஒன்றுமே செய்ய முடியாது. ஜாதகர் எங்கேயாவது ஒரு இடத்துல குரு தொடர்பு சுக்கிர தொடர்பு வந்துட்ட போது உயிரோடு இருப்பார், இயங்குவார். ஆனால் இவர் எதற்கும் லாயக்கில்லாதவராக இருப்பார். இப்போ ஆதிபத்திய காரகத்துவங்களோட ராகுவை கொண்டு வரலாம். இப்போ புதன் ராகு சேர்க்கை. இப்போ இந்த புதன் ராகு சேர்க்கையில் படிநிலைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெறுமனே ஒன்றும் இல்லை. குரு இங்கே மட்டும் இருக்கிறார். இங்கே இந்த 2 கிரக நிலையை கட் பண்ணி மனசை விட்டு எடுத்துருங்க. கேதுவை மட்டும் இங்கே போட்டுருங்க. உச்சகுருவின் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் லக்னாதிபதியாக இருக்கின்ற நிலைமையில் முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் தத்துவத்தின் அடிப்படையில் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஜாதகர் 70 வயது வாழ்கின்றவராக இருந்தால், 70 வயது வாழ விதிக்கப்பட்டிருந்தால் 35 வயது வரைக்கும் லக்ன ஆதிபத்தியம் என்கின்ற லக்னாதிபதிக்கு உரிய ஒரு சொகுசு தன்மைகளையும் புத்திசாலித்தனமான புதனுடைய அமைப்புகளையும் அனுபவிக்க முடியாமல் 35 வயசு வரைக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவராக, 40 வயசு வரைக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவராக இருப்பார். அதற்கு பிறகு அந்த முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் வீடு கொடுத்தவன் உச்சனாக இருக்கிறார், குருவும் அவரை பார்க்கிறார் என்பதன் அடிப்படையில் தசாபக்திகளுக்கு ஏற்ப அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் சில வழிகள் ஏற்படும் தசாபக்திகளின் அடிப்படையில். இப்போ இந்த புதன் ராகு சேர்க்கையை ஆதிபத்திய ரீதியாக புரிஞ்சுக்கிறீங்களா? புதன் அங்கே நீச்சமாகவே போட்டுட்டேன்னா, உச்சனாவும் நீங்கள் வேறு மாதிரி போட்டுக்கலாம். ஆதிபத்திய ரீதியாக என்ன நடக்கும்? இந்த ஆதிபத்திய ரீதியாக லக்ன ஆதிபத்தியம் என்கின்ற போது உடம்பும் நல்லா இருக்காது, மனசும் நல்லா இருக்காது, மூளையும் நல்லா இருக்காது, புத்தியும் நல்லா இருக்காது, அவருக்கு எந்த விதமான வழிகளும் தெரியாது. இந்த மாதிரியான ஆட்கள் 7ஆம் இடம் குரு உச்சமாக இருந்தால் என்ன, பொண்டாட்டி வேலைக்கு போவாங்க. மறுபடியும் அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். லக்னத்தை விட 7ஆம் அதிபதி உச்சம், மனைவி வழியில் சப்போர்ட் இருக்கு, மாமனார் காப்பாற்றுறாரு, வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறாரு, பொண்டாட்டி வேலைக்கு போகிறாங்க, பொண்டாட்டி கவர்மெண்ட்டில் ஆஃபீஸரு, இவர் சும்மா ஊர் சுற்றி தர்றாரு. பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ புதன் அவருடைய காரகத்துவங்களை இழக்கிறார். அதே நேரத்தில் ராகுவின் தசையில் புதனிடமிருந்து பறித்த அத்தனையையும் தருவார். இரட்டை நிலை. இதில் புதன் தசை வந்தால் ஜாதகர் பாதிக்கப்படுகிறார். புதன் தசையே வரலங்க ஜாதகருக்கு. ஜாதகர் பிறந்ததே சுக்கிர தசையில் பிறந்துட்டாரு, கேது தசையில் பிறந்துட்டாரு, புதன் வராதுல்ல. ஒரு ஜாதகத்திற்கு ராகு இணையக்கூடிய ஒரு கிரகத்தின் பலன்களை நீங்கள் எடுப்பதற்கு எந்த தசை வருகிறது என்பது மிக மிக முக்கியம். கேது தசையில் மூல நட்சத்திரத்தில் ஜாதகர் பிறந்திருக்கிறார், அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். இந்த புதனுடைய பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா அந்த தசை வரும்போது லக்னாதிபதி சுத்தமாக பாதிப்பார் என்பதன் அடிப்படையில் அந்த தசை வந்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். என்னதான் ஜாதகம்னாலும் தசாநாதன் ராகு பாதிச்சார்னா ராகு தசை எப்போ வருது, இதை வச்சு தான் நீங்கள் பலன் சொல்லணும். இது இல்லைன்னா பலனே இல்லை. என்ன தான் சொன்னாலும் தசை என்ன, லைவில் அப்படியே கட்டத்தை பார்க்குறேன், கட்டத்தை பார்த்து ஒரு 10 செகண்டில் கட்டத்தை மனசு மைண்டில் ஏற்றிக்கிட்டு கீழே நேரம் என்ன வந்துடுறேன், தசாபக்திக்கு வந்துடுறேன்னா, கீழே டைரெக்டாக தசாபக்திக்கு வந்துடுறேன்னா, தசாபக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே போகிறேன். தசாபக்தி அமைப்புகளில் எந்த தசை எந்த புக்தி என்பதை கணக்கில் கொண்டு, எந்த தசை எந்த புக்தி 3 வருடங்களுக்கு முன்பு வரை நடந்து கொண்டிருந்தது என்பதையும் கணக்கில் கொண்டு, பழைய 3 வருட தசாபக்திகளை கணக்கில் கொண்டு, தற்போதைய தசாபக்திகளை கணக்கில் கொண்டு விட்டு லைவில் டக்குன்னு மறுபடியும் ராசி கட்டம் நவாம்ச கட்டத்திற்கு நான் வர்றேன். கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். இதுதான் இப்படி தான் நடந்தது, இதுதான் இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அன்பு மாணவர்களே, இந்த இடத்துல
மகர லக்னத்திற்கு புதன் இந்த இடத்துல இருக்கவே கூடாது. மகர லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான இந்த புதன், மகர லக்னக்காரங்க யாருக்காவது இந்த மாதிரி 12ஆம் இடத்துலேருந்து புதன் வந்து 12ஆம் இடத்துலேருந்து புதன் நடக்குதுன்னா பாருங்கள். இது இப்போ இருக்கிறது, இது வந்து ஒரு பெரிய ஆஃபீஸருடைய, போலீஸ் ஆஃபீஸருடைய ஜாதகம். ராகு இங்கே கிடையாது, இது ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகம். இது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகம். புதன் இங்கே, ராகு கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகு இல்லை, இது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகம். ரிட்டையர்ட் ஆகிட்டார். கரெக்டாக புதன் திசையில் தான் ரிட்டையர்ட் ஆனார். இது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகம். மகர ராசி, மகர லக்னம், சூரிய சந்திரர்கள் இங்கே, குரு இங்கே பார்க்குறாரு, 10ஆம் இடத்தோடு செவ்வாய் இங்கே தொடர்பு கொள்கிறாரு. இந்த இடத்துல இது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகம். புதன் இங்கே, புதன் தசை வந்தவொடனே ரிட்டையர்ட் ஆகிட்டார். புதன் தசையில் படாத பாடு இந்த 8.5 வருஷம், 8.5 வருஷத்துக்கு கடன் அகலக்கால வச்சிட்டாரு. அந்த தொழில் பண்ணோம், இந்த தொழில் பண்ண. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது தொழில்களில் பண்ணணும்ல. இந்த மாதிரியான அமைப்புகளில் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். பண்ணாதீங்கன்னு சொன்னதை மீறி நிறைய பண்ணி நூற்றுக்கணக்கான கோடிகள் கடன் அப்படி இப்படி அவஸ்தைப்படுறாரு. இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நான் என்னுடைய அந்த பழைய விதிகளை அப்படியே தெளிவாக சொல்லுவேன். இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னது, தயவு செய்து புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார், பரிவர்த்தனையில் வேறு இருக்கிறார். 9ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆனாலும் கூட நேரடியாக 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் முதல் 8.5 வருஷங்கள் மேல முடியாத, கிட்டத்தட்ட உங்களுடைய 30-40 வருஷம் நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த காசு சம்பாரித்த சம்பளம் எல்லாத்தையும் புதன் கொண்டு போயிடுவாருங்க. செய்யாதீங்கன்னு எங்கே கேட்டார்? கடுமையான பிரச்சனை அமைப்புகளில் கிடக்கிறார். இப்போ இதை வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, சூரியன் சுபத்துவம், 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு. இப்போ இன்னும் 2 கிரக நிலைமை போட்டால் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அது வேண்டாம், நான் இப்போவே 2-3 ஹிண்ட் கொடுத்துட்டேன், ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல நான் ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், மகர லக்னக்காரர்களுக்கு புதன் 12ல் இருக்கக்கூடாது. அவர் இங்கே திக்பலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார், எல்லாம் சரிதான். திக்பலத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தாலும் ஒரு கிரகம், இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் எந்த ஆதிபத்தியத்தோடு தொடர்புகளை கொண்டிருக்கிறதோ, தொடர்புகள்ன்றது என்ன? இருப்பு, பார்வை. அந்த தொடர்புகளை கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டு பலன்களை முதன்மையாக செய்யும்னு ஏதோ ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தேன் இல்லையா? இது வந்து நம்ம ஒன்றும் சொல்லலை, இது வந்து பால பாடம். வேதிக் அஸ்ட்ராலஜியில் சின்ன இதாக இருக்கும்போதே பால பாடம். அப்போ இந்த இடத்துல புதன் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே ராகு தனித்த புதனே கடன் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். கடன் தனித்த புதன் கொடுத்தா கூட பிற்பகுதி 9ஆம் பாக்கியாதிபதியாக செயல்படும் போது ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணுவார். ஆனால் எந்த கிரகம் ராகுவோடு சேருகிறதோ அந்த கிரகம் அடங்கா பிடாரி ஆகிவிடும் என்பதை மனசில் வச்சுக்கங்க. ஒரு கிரகம் ராகுவோடு இணைந்தால் பாபத்துவமாகிறது, அடங்கா பிடாரி ஆகிறது. சனி ராகுவோடு இணைந்து அந்த சனியின் பார்வை கர்ணகடூரமாக மாறுகிறது. செவ்வாய் ராகுவோடு இணைந்தால் அந்த செவ்வாயின் பார்வை கொடூரமானதாக மாறுகிறது, இருப்பும் கொடூரமானதாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல மகர லக்னத்திற்கு புதன் ராகு இந்த இடத்துல சேர்க்கை தாழ முடியாத, மீள முடியாத, தேவையில்லாத. பேங்க்கில் ஒரு 10 கோடி ரூபா கடன் வாங்குறீங்க, 10 கோடி ரூபாயும் அப்படியே வியாபாரத்தில் போட்டு சுத்தமாக நஷ்டம், ஒரு காசு கூட எடுக்க முடியல. கொரோனாவில் போய் இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க இதுன்ட்டு என்னன்ட்டு ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டிங்க. கொரோனாவில் யாருமே வீட்டை விட்டு வரல, ஒரு 48 நாள் 45 நாள் கடந்தாங்க. அந்த 48 நாளில் அந்த பொருள் அழுகி போச்சு. நீங்கள் இன்சூரன்ஸ் போடலை, பேங்க்கில் நீங்கள் 10 கோடி ரூபாய் வாங்கிட்டீங்க. 45 நாள் நீங்கள் உலகமே மூடி கிடக்குது. அந்த உலகமே மூடி கிடந்த 45 நாளில் உங்கள் 10 கோடி ரூபா போச்சு. சரி, பேங்க் வந்து கொரோனான்றதுனால கேட்காம விட்டுறாது, வேணால் ஒரு 6 மாதம் கேட்காம இருக்கும். சட்டம் போட்டதுனால ஒரு 6 டியூ கேட்காதீங்கன்றதுனால 7வது டியூ நீ என்ன எக்கேடு கட்டு போனாலும் எனக்கு பணத்தை கட்டுன்னு வந்து நிற்கும். மீள முடியாத கடனில் மாட்டிக்கிட்டீங்களா? ஆக இந்த மாதிரியான தப்பிக்கவே முடியாத அமைப்புகளில் பாபத்துவமான புதன் ராகு அமைப்புகள் செய்யும். இந்த இடத்துல புதன் தசையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது நம்ம டைட்டிலே வந்து ராகு. சரி, இந்த இடத்துல என்ன நடக்கும்? 6ஆம் அதிபதியோடு சேர்ந்த இந்த 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து சுபரான 12ஆம் அதிபதியின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு புதன் தசையை மாதிரி தான் வேலை செய்வார். குருவும் புதனும் சேர்ந்த கதையாக இருக்கும். குருவின் பலன் இங்கே என்ன? அங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல குருவின் வாயிலாக, குருவின் காரகத்துவ வாயிலாக, குழந்தைகளின் வாயிலாக கடன் தொல்லைகள் இருக்கும். பாயிண்ட் வந்துருச்சா? குருவின் காரகம் என்ன? குழந்தைகள். நல்ல தன்மை, ஏமாளித்தன்மை. நீங்கள் கடன் வாங்கி ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். ராகு தசையில் குரு நல்லவனோட வீட்டில் இருக்கிறார்.
நீங்கள் நம்பிக்கை துரோகத்தின் மூலமாக கடன் வாங்கி ஏமாந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். குருவின் காரகத்துவங்கள், குருவின் தானியங்கள், குருவின் அமைப்புகளில் மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள், குருவின் நல்ல தன்மைகள், ஆன்மீகம் போன்ற அமைப்புகளோடு நீங்கள் புதன் திசையில் கடன் உங்களுக்கு புதன் இணைந்த புதனோடு ராகு திசையில் கடன்கள் வந்து விட்டது என்று அர்த்தம். சரராசிகளில் இருக்கக்கூடிய ராகு சில நேரங்களில் கடகராகு 12ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. கடகாதிபதியுடைய வலுவை பொறுத்து வெளிநாடு அனுப்பி திரும்பி வர செய்வார் கஷ்டப்பட்டு. விதிகள் மற்றும் விதிவிலக்குகள், விதிவிலக்கு விதிவிலக்குன்னு ட்ராவல் பண்ணுறது தான் ஜோதிடம். விதிவிலக்குன்னு ட்ராவல் பண்ணுறது தான் ஜோதிடம். இதில் வேறு எந்த சூழ்நிலையிலையும் ஜோதிடம் கிடையாது. இதே கடகராகு வெறுமன தனிராகு சிம்மத்திற்கு இருந்தால் இந்த கடகாதிபதியுடைய தன்மையை பொறுத்து கடகம் சுபத்துவமாக இல்லாமல் இருந்தாலும் ஒருவேளை வளர்பிறை சந்திரனுடைய அமைப்பில் இருக்கிறத வச்சு ராகு பக்தியில் மட்டும் போயிட்டு திரும்ப வர வச்சுருவார். 12ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைந்திருந்தால் செட்டில் ஆவீங்க, இல்லைன்னா செட்டில் ஆக மாட்டீங்க, அவ்வளோதான். சரியா? பானு வில்லங்க பானு தனுசில் தர்ம கர்மாதிபதிகளோடு ராகு, லக்னாதிபதி குரு உச்சம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தனுசு குருஜி தனுசு வீடு புதனை எவ்வளவு காப்பாற்றும். வில்லங்க பானு இப்படிலாம் பெருசாக காப்பாற்றாதுமா. இந்த தனுசு வீடு எப்படி காப்பாற்றும்ன்றதை விட இந்த ராகுவுடைய டிகிரியை மட்டும்தான் நீங்கள் கணக்கில் வைக்கணும். 13 டிகிரிக்கு அப்பால் விலகி இருக்கின்ற ராகு, குறிப்பாக 22 டிகிரிக்கு அப்பால் 21 டிகிரின்னு வச்சுக்கோங்க, 1.5 நட்சத்திரம், 1.5 நட்சத்திரத்திற்கு அப்பால் விலகி இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய காரக ஆதிபத்திய பாதிப்புகளை அடைய மாட்டார். அவர் பாட்டில் அவர் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை செய்வார். ராகுவோடு இணைஞ்ச மாதிரி செய்ய மாட்டார். ராகுவோட வாடை மட்டும்தான் அடிக்கும். இந்த தனுசு புதன் அப்படிங்கிறத வைக்காம ராகு எத்தனை டிகிரி நெருங்கி இருக்கிறார், ராகு விலகி இருக்கிறாரா, விலகி போயிட்டாரா, அல்லது பீடிக்க வருகிறாரா, பீடித்து விட்டு அதாவது ராகுவின் மேல் அமர்ந்து விட்டு வெளியே போய்விட்டாரா, அமரப் போகிறாரா, பக்கத்திலேயே இருக்கிறாரா, 22 டிகிரி விலகி இருக்கிறாரா என்பதை பொறுத்து தான் நீங்கள் தனுசு விட எவ்வளோ காப்பாற்றும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம்தான் என்னம்மா நீங்கள் ஒருத்தன் வர்றான், குத்துறதுக்கு வர்றான், பக்கத்தில் போலீஸ் நிற்குதுன்னா பார்ப்பீங்க. போலீஸ் இருந்தால் கூட ஓடிக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் குத்துறதுக்கு ஒருத்தன் வரான்ற போது உயிர் பயம்தான் முதல்ல இருக்கும். அந்த போலீஸ்கார் இருக்கிறார், அவர் பார்த்தோன்னா பயந்துருவான் அப்படின்ட்டு இப்படி போய் நிற்க மாட்டீங்க, அறுவாள் எடுத்துகிட்டு ஓடிடுவான் மத்தியில். போலீஸ்காரர் இருந்தாலும் போட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே போலீஸ் என்ன தரத்துறான்ட்டு சொல்லிக்கிட்டு நீங்கள் உயிர் காக்கும் அமைப்பில் நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. எது முதல்ல முக்கியமா? தனுசில் இருப்பதா ராகுவோடு இருப்பதா? ராகுவோடு இருப்பது அதுதான் முக்கியம். இருள் கவ்வ போகிறது. அந்த இருள் எத்தனை தூரத்திற்கு வருகிறது, வந்துவிட்டு போய்விட்டதா, வந்து கொண்டு இருக்கிறதா, எத்தனை தூரத்திற்கு இருக்கிறது என்பதை டிகிரி வாயிலாக கணித்து கொண்டு அந்த இடத்துல கணிக்க சிக்கலாக இருக்கும் பொழுது முந்தைய அமைப்புகளில் ராகுவோ புதனோ என்ன பலன்களை தந்தார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தாங்கக்கூடிய அளவில் லக்னம் இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொண்டு தான் நீங்கள் செய்யணும். குழப்பமா பானு? கடுமையாக குழப்பம். என்னமோ நான் ஒன்று கேட்டால் இருந்தாலும் இந்த ஒன்று சொல்கிறாரு, ஜோசியம் கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது? சரியா? அடுத்ததாக ராகு திசையை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கூட இல்லை, சிம்ம லக்னம், கடகத்தில் ராகு, புதன், சுக்கிரன் இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு தான். அப்போ இந்த இடத்துல சந்திரனுடைய வலிமை, அவர் உச்சனாக இருக்கிறாரா நீச்சனாக இருக்கிறாரா, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு இந்த ஜாதகர் உறுதியாக பிறந்த இடத்துல இல்லை. சரி, சூரியன் எங்கே இருப்பார்? மிஞ்சி போனால் இங்கே இருப்பார். அது ஒரு நிலைமையில் வலிமையான ஒரு அமைப்பு தான். இந்த இடத்துல ராகுதசை சுக்கிரனையும் புதனையும் கலந்து செய்வார். சந்திரனுடைய அமைப்புகளை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். 12ஆம் இடம் தான் செயல்படும். ஆனால் அந்த 12ஆம் இடம் செயல்படும் என்பது எந்த இடத்துல? உச்சனாக இருந்தால் சூப்பர். இந்த நிலைமை ஒன்று, அதுக்கு முற்றிலும் மாறான நிலைமையாக இந்த நிலைமை ஒன்று. அப்போ வீடு கொடுத்தவர் உச்சனாக இருந்தால் ஒரு மாதிரியான வெளிதேச அமைப்பு பலன். வீடு கொடுத்தவர் நீச்சனாக இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலைமை. வீடு கொடுத்தவர் உச்சனாக இருந்தால் ராகு திசையில் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும்.
வீடு கொடுத்தவர் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் நன்றாக இருக்காது, நீச்சனாக இருந்தாலும் நன்றாக இருக்காது. அப்போ ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார், அந்த வீடு எவ்வளவு சுபத்துவத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ராகு திசையில் புதன் வந்து 2, 11 கூடையவர், சுக்கிரன் வந்து 10 கூடையவர். 2, 10, 11 ஆகிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு நிகரான ஒரு பலன் ராகு திசையில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ராகு திசை எந்த வயசில் வருதுன்றதை பொறுத்து, சிறிய வயதில் வந்தால் இந்த இடத்துல எல்லாவற்றையும் பாதிக்கும். டீனேஜில் வந்துருச்சு, கெட்டுப்போச்சு, சம்பாதிக்க முடியாது. ராகு சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார், பெண்கள் சார்ந்த விஷயங்களே கொடுப்பார்னா எண்ணங்களை மட்டும் கொடுக்க மாட்டார், சான்ஸை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். சகல வயதிலையும் இந்த இடத்துல நம்ம ஆன்லைன் வகுப்பில் இருக்கிறீங்க. எனக்கு தெரிந்து நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் மிகப்பெரியவர் ஒருவர் இருக்கிறார், 84 வயது. 18 வயசு பையன் ஒருத்தர் இருக்கிறீங்க, ஒருத்தரோ 2 பேரோ இருக்கிறீங்க. அப்பப்போ வந்து போகிறீங்களான்னு தெரியல. ஆனால் அந்த 84 வயது பெரியவர் ரெகுலராக பார்க்குறார், ஆன்லைன் வகுப்பில் வாரம் கண்டிப்பாக வருகிறார். தனியாக கொடுப்பார் மெசேஜ். 84 வயது பெரியவர்கள், 80 வயது கிட்டவங்க ஒரு 10, 15 பேர் இருக்கிறீங்க. அவங்களுக்கு இது நல்லா புரியும். அப்போ இந்த இடத்துல ராகு திசை என்ன செய்யும்? சிறிய பருவத்தில் வந்தால் இந்த ராகு சுக்கிரனோடு எத்தனை டிகிரி இணைந்து இருக்கிறாரோ என்பதை பொறுத்து பெண்கள் ஆண்கள், பெண்ணாக இருந்தால் ஆண்களால் நீங்கள் செட்யூஸ் பண்ணப்படுவீங்க. அது என்னமோ இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, நீங்கள் யூஸ் பண்ணப்படுறீங்கன்னு சொல்கிறது ஒன்று இருக்கே, அந்த மாதிரியான பெண்களுக்கு ஆண்களால் தொல்லைகள் இருக்கும். ஆண்களுக்கு சிறுவர்களுக்கு பெண்கள் பற்றிய அனுபவங்கள் இருக்கும். அது ராகுதிசையோட வேலை. சுக்கிரனோட சேர்ந்துருச்சுல. 3ஆம் காமத்தை குறிக்கக்கூடிய 3வது வீடு, எதிர்பாலனத்தை குறிக்கக்கூடிய 3, 7, 11ஆம் பாவக அதிபதியாகவும் அவர் இருக்கிறார் இல்லையா. அதே நடுத்தர வயதில் வந்தால் சொகுசு வாழ்க்கையை கொடுக்கும், அப்போவும் பெண்களை கொடுக்கும். 2, 11ஆம் அதிபதிகளோடு அவர் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் தன லாபத்தை அவர் கொடுப்பார். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப மறுபடியும் அதுதான் வரணும். இந்த 12ஆம் இடத்து சிம்ம லக்ன ராகு சந்திரன் உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக காசு பணத்தை கொடுப்பார். சந்திரன் நீச்சமாக இருந்தால் பொருளாதாரத்தில் நெகட்டிவை கொடுப்பார். சூரியன் சந்திரன் சேர்ந்த அமாவாசையில் இருந்தாலும் லக்னாதிபதியும் கெட்டு போனார், சந்திரனும் கெட்டு போனார். அப்போவும் ராகு திசையில் காசு பணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. லேசா புரியுதா? அப்போ இந்த இடத்துல ராகுவின் தசை அமைப்புகள் எந்த வயதில் வருகின்றன என்பதை பொறுத்து நடுத்தர வயதில், இதுக்கு தான் நான் சொன்னேன் ராகு தசை 40 வயசுக்கு மேலே வரணும்னே. 40 வயசுக்கு மேலே வந்தால் அந்த நேரத்துலையும் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று கொடுத்து, ஆண்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு நட்புகள் தொடர்புகள் போன்றவைகளை கொடுத்து, காசு பணம் போன்ற விஷயங்களை நல்ல வலிமையாக செய்வார். சந்திரனுடைய வலுவை பொறுத்து வேறு எந்த தொடர்புலையும் நான் இங்கே கொண்டு வரல. இதுக்கு மேலே அவங்க குரு அமைப்பெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ராகு வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், பிறந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே நகர்த்துவார். இப்போ யாரோ ஒருத்தர் கேட்டிங்க, உங்கள் ஜாதகமாக கூட இருக்கும், ராகுதிசை வராமல் இருக்கும். ஆனால் நான் சொன்ன பலன்கள் ராகுதிசை வந்திருந்தால் அப்படியே தான் நடந்திருக்கும், அல்லது ராகுதிசை எதிர்காலத்தில் வந்தால் இப்போவே அந்த தூர இடத்திற்கு போகிறது என்பது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சரியா? தான் பறித்த கிரகங்களிடமிருந்து தான் ஒரு கிரகத்திடமிருந்து பறித்த ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் ராகு அவருடைய தசையில் தான் தருவார், வயதிற்கேற்றார் போல. இதெல்லாம் கோல்டன் ரூல்ஸ், மனசில் அப்படியே வச்சுக்கணும். எந்த ஒரு கிரகத்தோடு நெருக்கி இருக்கிறாரோ அந்த கிரகத்துடைய காரகத்துவங்களை அவர் பறித்து விடுகிறார். பறித்த காரகத்துவங்களையும் ஆதிபத்தியங்களையும் அவருடைய தசையில் வயதிற்கேற்றார் போல செயல்படுகிறார். சுக்கிர தசை கெட்டுப்போச்சு, ராகு தசை நல்லா இருக்கு. அதே ராகு தசை 70 வயசில் வந்திருக்கு, என்ன பண்ணுவார்? ஆக அந்த வயதிற்கேற்றார் போல என்னென்ன அமைப்புகள் நமக்கு செயல்படுமோ, 100 வயசில் ஒரு தசை வர்றதுக்கும் 20 வயசில் ஒரு தசை வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை நம்ம தான் யூகத்தின் அடிப்படையில் நம்ம தான் அது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்ற எல்லா விஷயங்களையும் மற்ற பாவகம், காமம் என்று வந்துவிட்டால் 3, 7, 11, 12 எடுத்துடணும்னு சொல்கிறேன்னா, காமம் என்று வந்துவிட்டால் 3, 7, 11, 12 எடுத்துடணும்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ அந்த அமைப்பிற்கேற்றார் போல சில பல விஷயங்களை நீங்கள் தான் பார்க்க வேண்டும்.